தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள 1296 கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான ஊதியத்திற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 1296 கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அவர்களின் ஊதியத்திற்கான நிதியையும் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கௌரவ விரிவுரையாளர்கள் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் அதிகமான எண்ணிக்கையில் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கான ஊதிய தொகை என்பது 25,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை ஒவ்வொரு ஆண்டும் நீட்டித்து அதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது இந்த 2024-25 இந்த நிதியாண்டிற்கான கூடுதலான தொகையை ஒதுக்கீடு செய்து தற்போது அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக மேலும் 11 மாதங்களுக்கு தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் அவர்கள் பணியாற்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் அட்டவணைப்படி கொடுத்திருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையின்படி ஒவ்வொரு கல்லூரியிலும் எவ்வளவு கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றுகிறார்கள் என்பது சார்ந்த அந்த விவரங்களும், அதே போன்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க 5,699 கௌரவ விரிவுரையாளர்களுக்கு இந்த பணி நீட்டிப்பு வழங்கப்படுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கல்லூரி வாரியிலான அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 1,296 என்ற எண்ணிக்கை இருந்தாலும் மேலே குறிப்பிடக்கூடிய அந்த எண்ணிக்கையில் 5,699 என்பது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. கௌரவ விரிவுரையாளர்களுக்கான ஊதியம் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய அந்த ஊதியத்தை மேலும் ஒரு ஆண்டுக்கு வழங்குவதற்கான நீட்டிப்பு குறித்த ஒரு அரசாணையை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. பாலன், நன்றி அபிநயா, விரிவான விவரங்களுக்கு.